திடீரென்று ஏமன் நாட்டில் இருந்து இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஏவுகணை கூட்டங்கள். ஈரானுடைய அடுத்த குறி அமெரிக்காவுடைய 10 டிரில்லியன் மதிப்பிலான மிகப்பெரிய சைபர் சேவையை டார்கெட் வைத்து அடிக்க ஆரம்பம். பதுங்கு குழிகளில் வாழ்வதை விட சாகலாம் என்று இஸ்ரேலினுடைய மிக முக்கிய மேயர் பிரதமருக்கு விரோதமாக கோஷம். லெபனானில் இஸ்ரேலினுடைய 75 மிகப்பெரிய டேங்கர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பு. ஈரானுடைய அடுத்த குறி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் தரைமட்டமாக்குங்கள் என்ற உத்தரவு. இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நாம் இந்த போரை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டு தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் பின்வாங்கி இருக்கிறார்கள். இவர்கள் பின்வாங்கின பிறகு ஈரானுக்கு டபுள் சக்தி கிடைத்தது போன்ற ஒரு பவர். ஏனென்றால் வல்லரசு நாடே பயந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறது. இதன் பிறகு என்ன சம்பவம் நடந்திருக்கிறது என்றால், இதுவரைக்கும் எங்கிருந்தார்களே என்று தெரியாத சிறு சிறு புரட்சி படையினர் எல்லாம் தற்போது எழ ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்று சொல்லுகிறதை போன்று தற்போது சிறு புரட்சியாளர்கள் எழுந்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் தான் ஹூதிக்கள் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஒரு அமைப்பு. அவர்கள் ஏமன் நாட்டில் இருந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் அதிநவீன ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு செலுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டது என்று அந்த அமைப்பின் தலைவர் பகிரங்கமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய மிக பெரிய சைபர் சிஸ்டம், அதாவது அரபு நாடுகளில் இருந்து பணம், வர்த்தகம், கணினி மையம், பேங்க் செக்டார்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு தளவிடம் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய கேபிள்களால் அது அமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் காணப்படுகிறது. அது எங்கே இருக்கிறது என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அது பக்கத்திலும் செங்கடல் பக்கத்திலும் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது இந்த போர் ஆரம்பித்த பிறகு அங்கே பழுது பார்க்க செல்வதற்கு கூட போக முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 டிரில்லியன். அதை பற்றி நம் இந்திய ரூபாயில் கணக்கு போட்டு பார்த்தால் 830 லட்சம் கோடி. அவ்வளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கடலுக்கு அடியில் மிக பிரம்மாண்ட முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மெட்ரா அமைப்பு கையாண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் அமெரிக்கன் US டாலர் பரிமாற்றங்கள், கணினி அமைப்புகள், தற்போதைய AI தொழில்நுட்பங்கள் சார்ந்த அனைத்தையும் இதன் மூலம் தான் இயங்கப்படுகிறது. தற்போது இந்த போர் ஏற்பட்ட பிறகு அந்த அமைப்புகளை சரி செய்வதற்கு கூட போக முடியவில்லை. இதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானும் அதை முடக்குவதற்கான அடுத்த திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் மிக மிக பெரிய பின்னடைவு அமெரிக்காவிற்கு ஏற்பட போகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது லெபனான் நாட்டில் இஸ்ரேலினுடைய படைகள் உள்ளே சென்று பெரிய பெரிய டேங்கர்கள் மூலம் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கிடைத்த தகவல்கள் படி ஹிஸ்புல்லா அமைப்பிலும் அதிநவீன ஏவுகணைகள் கிடைக்கப்பட்டதாகவும், அது மட்டுமில்லாமல் கொரில்லா போன்ற வித்தியாசமான தாக்குதல்களில் ஈடுபட்டு இஸ்ரேலுடைய டேங்கர்கள் தொடர்ச்சியாக தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 75 மிக பிரம்மாண்டமான டேங்கர்களை அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தற்போது இஸ்ரேலுடைய மக்கள், பெரும்பாலான மக்கள் பங்கருக்குள் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் அங்கே உள்ள ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் 80% மேல காலியாகிவிட்டது. அதை பற்றி அங்குள்ள அமைச்சரே தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு செயலிழந்து வருவதாகவும், இதை தெரிந்து கொண்ட ஈரான் படையினர் குறிவைத்து அப்பாவி மக்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இது போர்க்குற்றங்களாக கருதப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் காசாவில் இவர்கள் செய்தது போர்க்குற்றம் இல்லையா? ஈரானின் பள்ளிக்கூட குழந்தைகள் மீது ஏவப்பட்டு கொன்று குவித்ததெல்லாம் போர்க்குற்றம் இல்லையா? இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டங்கள் எல்லாம் குறைந்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஈரானுடைய யுரேனியம் சுத்திகரிப்பு மையத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் பட்சபாதம் பார்க்காமல் அடித்து நொறுக்குங்கள் என்று ஈரானின் உச்ச தலைவரிடம் இருந்து உத்தரவு பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக இன்று சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் இனி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற தாக்குதலில் 12
12 அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 2 பேர் கவலைக்கிடம் என்றும் தற்போது கிடைத்த செய்தியில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது. ஆக இது மட்டுமில்லாமல் இந்த ஹூதிக்கள் அமைப்பு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை அமெரிக்காவிற்கு கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், அமெரிக்கா பின்வாங்கியதை அடுத்து இவர்கள் மிகவும் தைரியசாலியாக மாறிவிட்டார்கள். இப்போது அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால், 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 8000 அதிநவீன மிக ஆக்ரோஷமான வீரர்களை ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த வீரர்களுடைய ஸ்பெஷல் என்னவென்றால், வான்வெளியிலிருந்து குதித்து திடீரென்று மிகப்பெரிய அட்டாக்கை நடத்தி ஒரு 80 நிமிஷங்களில் அந்த இடத்தை கைப்பற்றி விடுவார்கள். இந்த படையினர் தான் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்களில் எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இவர்கள் நினைத்தால் அந்த இடத்தில் இறங்கி உடனடியாக அதை தாக்கி கைப்பற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது வந்து கொண்டிருக்கிறது ஈரானை நோக்கி. அதற்கு இந்த ஹூதி படையினரின் தலைவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், முதலில் அந்த 8000 வீரர்கள் எங்களிடம் வந்து போர் செய்ய சொல்லுங்கள், எங்களை முதலில் வென்று பாருங்கள் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். தற்போது அமெரிக்க வீரர்கள் மேல் உள்ள பயம் இவர்களுக்கு மாறிவிட்டது. நேருக்கு நேர் என்ற ஒரு கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அமெரிக்கா இதற்கு முன்பு என்ன செய்தார்கள் என்பதை ஈரான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. இது 1-2 நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக மிக துல்லியமாக பார்த்து அதிலிருந்து பயிற்சிகள் பெற்று எப்படி இவர்கள் தாக்குவார்கள், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று மிக தெளிவாக தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துவோம் என்று 1-2 வாரத்துக்கு முன்னால் அறிவித்த தகவல்களுக்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம், இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்து அதற்கு முழு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு அமெரிக்காவினுடைய ஓய்வு பெற்ற மிக முக்கியமான ராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் இந்த 8000 இல்ல 10,000 வீரர்களை ஈரானுக்கு விரோதமாக நீங்கள் அனுப்புவது அவர்களுக்கு பணைய கைதியாக கொடுப்பதற்கு சமம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.